தமிழ் அவங்க 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. செட் தான் அதிகமாக அந்த பசங்கிட்ட பேசியிருக்கேன். மெசேஜ் கம்யூனிகேஷன் எதுவும் இல்லை. அவங்களோட செல்ஃபோன் சிக்னல் கூட கடைசியாக நெல்லூரில் தான் கட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா எந்த கம்யூனிகேஷன் இல்லை. இஸ் இட் கன்ஃபார்ம்? பக்கா, இதான் ப்ரூஃப். அப்புறம் அவங்க நெல்லூர் இங்கே தான் இருக்கு. ஒரே குழப்பமாக இருக்குது. எனக்கும் அதே டவுட் தான் சதீஷ். இந்த கேஸில் இந்த குழந்தையோட உயிர் பணம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நமக்கு இந்த கேஸோட டெப்த்தும் ரொம்பவும் முக்கியம். இது ஒருத்தனால பண்ண முடியாது, குரூப்பாக தான் இருக்கணும். இந்த சேட்டு பசங்க எல்லாத்தையும் மீறி ஐ டோன்ட் நோ, இட் லீட்ஸ் டு சம்வேர் எல்ஸ். அப்போது சேட்டு நல்லா விசாரிங்க. என்னோட நெக்ஸ்ட் மூவ் அதான். எனிவேஸ் ஐ ஸ்டே இன் டச். ஓகே, தேங்க்யூ. குட் லக். அந்த பசங்கிட்ட எங்கேருந்து பேசினேன், எத்தனை மணிக்கு பேசினங்கிற எல்லா டீட்டெயில் என்கிட்ட இருக்கு. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. இங்கே பார், ஒரு மனுஷன் வயசாகி செத்தான்னா அது இயற்கையான சாவு. போலீஸ்காரன் அடி வாங்கி செத்தான்னா அது செயற்கையான சாவு. சாருக்கு எப்படி? சார், இவனுக்கு உடம்பு பூரா டன்னு கணக்கில் எல்லா வியாதியும் இருக்கு. 2 நாளைக்கு மாத்திரை போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டா சங்கு தான். ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். இதுக்கு மேலே என் உடம்பு தாங்காது சார். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நான் அந்த பசங்கிட்ட ஃபோனில் பேசுனதுமோ உண்மைதான். கடைசியாக அந்த பசங்கிட்ட பேச சொல்ல மொத்தமாக 20 லட்சம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சேட்டுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அவங்க எங்கேருந்து பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சார், நெல்லூரில் ஸ்வர்ணான்னு டான்ஸர் பொண்ணு ஒருத்தி இருக்கா. இவங்கக்கிட்ட கொஞ்சம் துட்டு கட்சா கூட அங்கே போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வருவாங்க. அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது சார். அது சேட்டு இன்னும் நம்மகிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இனிமேல் இவனை விசாரிச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த பசங்களை பிடிச்சா இந்த கேஸ் பற்றி ஃபர்தர் டீல்ஸ் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் சார் சரின்னு தோணுது. நெல்லூர் போகிறக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். హలో సార్ నమస్కారం సార్. ఇన్స్పెక్టర్ వెంకటాద్రి గారా? అవునండి, మీరెవరు? చెన్నై సిటీ E1 పోలీస్ స్టేషన్ నుంచి ஹெட் கான்ஸ்டபிள் பழனி மாట్లాடுறேன் சார். சொல்லுங்க பழனி சார். சார், தமிழ்ல பேசுறீங்க? நீங்க தெலுங்குல பேசுறப்போ நான் தமிழ்ல பேசக்கூடாதா சார்? சார், மொழி கொள்கை வாழ்க சார். சார், ஒண்ணும் இல்லை சார். இங்க சொல்லுங்க சார். ஒரு தெஃப்ட் கேஸ் சார். அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்படிங்களா? அங்க சொர்ணாங்கிற டான்சர் வீட்டுக்கு மெயின் அக்யூஸ்ட் அடிக்கடி வந்துட்டு போறதா ஒரு இன்ஃபர்மேஷன். அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு நானே இன்ஸ்பெக்டர் அங்கே வரலாம்னு இருக்கேன் சார். எங்களுக்கு உங்க ஹெல்ப்பும் கொஞ்சம் தேவைப்படுது சார். அது ஏன் கண்ட்ரோல்ல இருக்க ஏரியா தான். சென்னையில இருந்து அடிக்கடி பசங்க வந்துட்டு போவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். அப்ப நான் பார்டர் வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டுமா சார்? தாராளமா கூப்பிடுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். சார், நமஸ்காரம் சார். சார் தான் இன்ஸ்பெக்டர். ஹலோ சார். ஹலோ சார். சார், அவங்கள பத்தி எனக்கு தெரியாது சார். அப்பப்ப வருவாங்க போவாங்க. அவங்க பணம் ஏதாவது அதிகமா வச்சிருந்தாங்களா? எனக்கு தெரியாதுங்க சார். இங்க வந்தா ஜாலியா இருந்துட்டு போவாங்க சார். அவங்க போறப்ப ஒருத்தன் 10,000 கொடுத்தா, ஒருத்தன் 15,000 கொடுத்தான். அவங்க குடிச்சிட்டு ஏதாவது வளர்னாங்களா? வேலுன்றவன் சென்னை ரெட் ஹில்ஸ்ல வித்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றானா. அவன் ஃப்ரெண்டு விக்கிக்கு தெரியாம அந்த பொண்ணுக்கு கொலுசு வாங்கி தர போறேன்னு போதையில வளர்னா. சார், வேற ஏதாவது விசாரிக்கணுமா சார்? நோ தேங்க்ஸ். போலாம் சார். அவங்க நெக்ஸ்ட் டைம் இங்க வந்தாங்கன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். பழனி சார், சேட்டை பெயிலில் விட்டுருங்க. ஏன் சார்? அவனை வெளியில் விட்டு மூமெண்ட் வாட்ச் பண்ண தான் முழுசாக அவங்கள பிடிக்க முடியும். ஓகே சார். வாங்க சார். ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். வேற என்ன சார் வேணும்? இங்க வித்யாங்கிறது யாருமா? ஏன் பொண்ணு தான் சார். அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க. வித்யா, இங்க வா, சார் கூப்பிடுறாரு பாரு. என்ன சார்? ஏமா, இங்க விக்கி வேலை பண்ணி யாரையா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அந்த வீட்ல தான் இருக்காங்க. பசங்களை யாரையா லவ் பண்றியாமா? அதெல்லாம் இல்ல சார். அவனுங்கெல்லாம் பொறுக்கி பசங்க. நிறைய தடவை ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு பேப்பர்ல கூட வந்திருக்கு சார். இங்க தான் சாப்பிட வருவாங்க. ஆமா சார், இங்க தான் சாப்பிட வருவாங்க. என்னமோ தெரியல, 2 வாரமா ஆளே காணும். ஏதாவது பிரச்சனையா சார்? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஒரு விஷயமா தேடி வந்திருக்கோம். சார் வந்து மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டர். பேனா பேப்பர் இருக்கு சார். ஒரு நம்பர் எழுதி தர்றேன். அவங்க வந்தா என்ன மறக்காம ஃபோன் பண்ணணும். சார், போலாம் சார்.
என்னன்னா குழந்தையோட ஸ்டெபிலிட்டியில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த ரைட் டைம் டு இன்ஃபார்ம் டாக்டர் குப்தா. இன்ஃபேக்ட் அவர் வேற ஒரு சர்ஜரி விஷயமா சென்னை வராரு. வில் ட்ரை டு யூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளீஸ் நீங்கள் எதுவும் வெக்ஸ் ஆகிருக்காதீங்க. என்ன பாசிபிளாக பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஆல் ரைட், வி ஆர் ஆல் தேர். டேக் கேர். ஒர்க்ஸ் வர ஹலோ, சொல்லுங்க மகேந்திரன். ஒன்றும் இல்லை சார், குழந்தையோட சுச்சுவேஷன் இப்போ ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் குப்தா மும்பைலேருந்து வராராம் வேற ஒரு சர்ஜரிக்காக. அதை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியுமா சார் உங்களுக்கு? இல்லை, நான் டாக்டர்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகே சார், தேங்க்யூ. தமிழ் எங்கே இருக்கீங்க? சிட்டிக்கு தான் வந்துட்டுருக்கோம். ஆமாம், அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சாச்சா? அக்யூஸ்ட் அங்கே இல்லை, கிளம்பிட்டாங்க. ஒரு சின்ன எமர்ஜென்சி. உங்ககிட்ட ஏதாவது ஃபண்ட் இருக்குமா? ஃபண்டா? என்ன திடீர்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களே? என்ன ஏதாவது இம்பார்ட்மெண்ட் மேட்டரா? அர்ஜென்ட்டா? உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை, அதான். ஹாஸ்பிட்டலா? ஆமாம். என்ன அமௌண்ட்னு சொல்லுங்கள், வெளியில் ட்ரை பண்ணுறேன். 20 lakhs தேவை, கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா? உங்கள் கால்க்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. தமிழ் சொல்லுங்க. சின்ன சார் எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. சார், சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்? கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, உங்கள்கிட்ட எதாவது கிடைக்குமா? அமௌண்ட்டா? எவ்வளவு? சார், 20 லட்சம் ரூபா தேவைப்படுது. 20 லட்சமா? ஏதாவது உதவி பண்ண முடியுமா? என்ன தமிழ், உங்க ஏரியா ஸ்டேஷனுக்கு மாசம் லஞ்சம் வருதுன்னு கேள்விப்பட்டேன். நீங்க என்கிட்ட கடன் கேட்குறீங்க? இல்லை சார், ஹாஸ்பிட்டலில் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை, ஒரு டைம்லேயே ஹெல்ப் தான். ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர் அவசரத்துக்கு பணம் வேணும்னா கடன் வாங்குற நிலைமையில தான் நம்ம நாடு இருக்கு. தமிழ், அவ்வளோ பெரிய அமௌண்ட் இப்போ என் கையில இல்லை. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு சொல்லட்டுமா? கொஞ்சம் பாருங்க சார், ப்ளீஸ். நான் ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் தமிழ். தேங்க்யூ. ஓகே. என்னங்க, அந்த குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கு. ஹலோ தமிழ், ஃபண்டு என்னால் உடனே அரேஞ்ச் பண்ண முடியல, அமௌண்ட் பெருசாக இருக்கிறதுனால. என்னங்க, காஃபி தான் சாப்பிட்றீங்களா? ஒரு 2-3 lakhs அது ரெடி ஆகுமா? என் சர்க்கிள் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். 2-3 days டைம் கேட்குறாங்க. இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். குமார்கிட்ட கேட்டிங்களா? எல்லாருக்கிட்டையும் கேட்டாச்சு. நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டணும். அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உடனே கால் பண்ணுறேன். சரி, பார்த்துக்கலாம். இந்தாங்க. என்ன பார்க்குறீங்க? இது நம்ம குழந்தையோட நகை. இதை வச்சு அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துங்க. பழனி சார் சொல்லுங்க சார். உங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்கேன். ஏன் வீட்டு வாசல்லையா? ஆமாம், கீழே வர முடியுமா? சார் சார், இந்த வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, முக்கியமான விஷயம். சார் சார் உள்ள வாங்க சார். சார் உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க சார். பரவாயில்ல பழனி, ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் ஃபோன் பண்ணார். நாளைக்கே சர்ஜரி பண்ணுமா, உடனே படம் கட்டிய வேண்டிய சூழ்நிலை. நான் எல்லா பக்கம் ட்ரை பண்ணேன், எங்கேயுமே கிடைக்கல. இந்தாங்க, இதில் நகை இருக்கு. இந்த நகையை அடகு வைக்கவா சார்? இல்லை, வித்துருங்க. சார் சார் நானும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் ட்ரை பண்ணட்டுமா சார்? நல்ல விஷயம் தானே, ட்ரை பண்ணுங்க.